ஃப்ரெண்ட்ஸ், அறுசுவை உண்டி அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அறுசுவை உண்டினா என்ன நினைப்போம்னா, ஆஹா, இலையில அப்படி வச்சுட்டு லட்டு, ஜாங்கிரி, மைசூர் பாக், அதிரசம், பாதாம் அல்வா, கோதுமை அல்வா எல்லாம் போட்டு 6 ஸ்வீட் போட்டு ஜம்முன்னு வெட்டலாம் அப்படின்னு நினைப்போம். அது உண்மை இல்லைங்க. அறுசுவை அப்படிங்கிறது அந்த காலத்தில் நாலடியார்லேருந்து வந்திருக்கு. கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 6 சுவைகளும் உணவில் இருந்தால் நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களும் அதில் கலந்துருக்கு. அந்த 6 சுவை நிறைந்த உணவுகளை நாம் கலந்து உட்கொள்ளும் பொழுது நம் உடலுடைய ஆரோக்கியம் சீர்படுகின்றது. நமக்கு தேவையான வைட்டமின்ஸ், மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதெல்லாம் கிடைக்குது அப்படின்னா கிளியராக சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 6 சுவைங்கிறது என்னங்க? ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது இனிப்பு, அடுத்தது உப்பு, புளிப்பு, அப்புறம் கசப்பு, துவர்ப்பு, கார்ப்பு. இந்த 6 தான் 6 சுவைகள். ஆக ஒவ்வொரு உணவும் ஒவ்வொரு மாறுதலை உடலிலே நிகழ்த்துகின்றது. அதனால நம்ம பேலன்ஸ்டு டயட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 6 சுவைகளும் தனித்தனியாக பல பல்கலைக்கழகங்களில் ஆராய்ந்து 6 சுவை இருக்கிற உணவுகளோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் இன்றைக்கி தெளிவாக எல்லாமே இருக்குங்க. அதிகமாக இருந்தாலும் நோய் செய்யும், குறைவாக இருந்தாலும் நோய் செய்யும். அமிர்தம் கூட அளவோடு இருக்கணுங்க. அதனால் அடுத்த 6 எபிசோடில் 6 வகையான சுவைகளை பற்றி, அது நிறைந்திருக்கின்ற உணவுகளை பற்றி, அந்த உணவுகளால் நம் உடலுக்கு நன்மையா தீமையா என்பதை பற்றி பார்ப்போம். நன்றி.